BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial available for rent in Kolattur, nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. சமீபத்துல சென்னையில கலைவாணர் அரங்கத்துல புத்தகம் வெளியீட்டு விழா நடந்தது. இதுல திமுக தலைவரும் மறைந்த முன்னாள் முதல்வருமான கருணாநிதி பற்றி திமுக அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலைஞர் எனும் தாய் என்ற புத்தகத்தை எழுதியிருந்தாங்க. இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ரஜினிகாந்த் மற்றும் திமுக அமைச்சர்கள் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்று இருந்தாங்க. கலைஞர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், பொதுவாகவே பள்ளியில ஆசிரியர்களுக்கு புதிய மாணவர்களை கையாள்வதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா பழைய மாணவர்களை வழிநடத்துவதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அதுபோலதான் திமுகவுல அதிகமாக அமைச்சர்கள் பழைய மாணவர்களாக இருக்காங்க. அதுவும் கலைஞர் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டியவர் தான் துரைமுருகன். அவங்களை கையாள்வதற்கு வாட்ஸ்அப். நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெற்றதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுமையும் அவருடைய உழைப்பும் தான் காரணம். தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தினீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இந்த கருத்துக்கு துரைமுருகன் சூப்பர் ஸ்டாரை கிண்டல் செய்யும் விதத்துல பேசியிருந்தார். அது என்னன்னா, நிறைய புது நடிகர்களுக்கு வாய்ப்பே இல்லை. பல்லு போனவங்க, தலைமுடி இல்லாதவங்க, நரைச்சு போனவங்க தான் மூத்த நடிகர்கள் பட்டியல இணைஞ்சு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இளைய நடிகர்களுக்கு வாய்ப்பே இல்லை என்று ரஜினிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில பேசியிருந்தாரு துரைமுருகன். இது குறித்து ரஜினிகாந்திடம் மறுபடியும் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நானும் துரைமுருகனும் நீண்டகால நண்பர்கள். அவர் என்னை பத்தி பேசினதுல எனக்கு எந்த கோபமுமே இல்லை. எங்க நட்பு எப்பவுமே தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால வருத்தப்பட்ட துரைமுருகன் ரஜினிய போன்ல தொடர்பு கொண்டு தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதை பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.